என்னுடைய 23வது அம்மன் அலங்காரம், யசோதை அலங்காரம். அன்னையே போச்சு போச்சு. நான் கண்ணையனுக்காக போட்ட கோலம் இது. இந்த கோலத்து மூலியமாக இந்த கோலத்துலேருந்து எழுந்திருந்து வந்து நம்ம கண்ணையை வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாருங்கள் என் கண்ணையனே வாருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளை மகிழ்ச்சியாக பூஜை பண்ண காத்திருக்கு. எழுந்திருந்து வந்து என்னை காட்டுங்கள், நான் கேட்ட வரன்களும் மகிழ்ச்சியை கொடுங்கள் என்று நான் அன்புடன் வந்து கண்ணையனை வர வச்சிட்ருக்கேன். கேட்ட வரங்கள் என்ற என்ன, அங்கே எங்கே அன்பு இருக்கோ அங்கே நம்ம நினச்ச அனைத்து காரியமும் நிறைவேறும். அங்கே எப்பவும் இறைவன் இருப்பாங்கன்றதுக்காக தான் நான் வரன் கேட்குறேன். கண்டிப்பாக என்னுடைய கிருஷ்ணன் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்து நான் கேட்ட வரங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. வாருங்கள் என் கண்ணையனே வாருங்கள், எப்பவுமே எங்கள் வீட்டில் எழுந்திருந்து எங்களை ஆசீர்வதிங்கள். கண்ணையா, உங்களுக்காக இந்த பூஜை. அன்னையே தாய் தந்தையாரையே போச்சு போச்சு. இன்னைக்கு கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அன்று என்னுடைய அம்பாள் 23வது தேவி அம்பிகை அலங்காரம், யசோதையம்மை அலங்காரம். இன்று நம்ம இல்லத்தில் கிருஷ்ண பெருமான் அருளால் நாம் இன்னைக்கு அவங்களுடைய அனுமதியுடன் நாம் அம்பாள் விரும்பிட்டுருக்கோம். நம்ம இல்லத்திலேருந்து நாம் கோகுலத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். அம்பிகை அருளால் நாம் இன்னைக்கு 23வது யசோதை அம்மன் அலங்காரம் விட்டுருக்கோம். என் தாய்த்தனுக்கு கொடான கொடி நின்று இந்த பாக்கியத்தை கொடுத்தாயா என் கண்ணன், நான் என்ன பாக்கியம் செஞ்சேனா இந்த மானவ பெருவியில் இந்த அழகான யசோதை அம்மை அலங்காரம் விட்டேனா என் குட்டி கிருஷ்ணனே பகவானே, குட்டி கிருஷ்ணனே போற்றி போற்றி. நம்ம சிவாய இந்த பாக்கியத்தை கொடுத்த என் தாய் தந்தைக்கு கொடான கொடி என்று என் சாமிக்கும் நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் கோகுலத்தில் கலந்துக்கலாம். அங்கே நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணரெல்லாம் வராங்க. நம்ம இல்லத்தில் இன்னைக்கு கோகுலாஷ்டமி மிக சிறப்பாக நடந்திருக்கு. பகவானுக்கு பால், நெய், மோர், வெண்ணெய்னு சொல்லி நம்மளும் இன்னும் அடுத்த பூஜையில் நாம் வந்து பகவானுக்கு அந்த கனவெல்லாம் நிறைவேற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கோகுலத்துக்கு கிளம்ப போகிறோம். என்னுடைய அடுத்த வீடியோவில் கோகுலத்து கிருஷ்ணனோட யசோதையை பார்க்கலாம். என்னுடைய இல்லத்தில் என்னோட கண்ணபெருமான் இன்றைக்கி என்னமோ என் கண்ணுக்கு எப்போவுமே கண்ணபெருமான் அழகு தான், ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ ரொம்ப அழகாக தெரியுறாங்க. வாங்க என் கண்ணபெருமானை பார்க்கலாம். கண்ணபெருமானே, குட்டி கிருஷ்ணனே, என் கண்ணனுக்கு வெண்ண நைவேத்தியம் பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பிடிக்கும். குட்டி கிருஷ்ணரே, என் கண்ணபெருமானுக்கு வெண்ணெய் நெய்வேத்தியம். பகவானுக்கு, கோகுல கிருஷ்ணருக்கு, ராதா கிருஷ்ணருக்கு, பகவானை கண்ணபெருமானுக்கு பாருங்க எப்படி ஒரு அழகு. என் கண்ணபெருமான் சிரிச்ச முகத்துடன் ராதையுடன் அப்பா பகவான் அழகாக காட்சி கொடுக்குறாங்க. பகவானே போச்சு போச்சு. கண்ணபெருமானே, சில பேர் சொல்லுவாங்க ராமர் வந்து ஏகஸ்திரீ, எப்படி சொல்கிறது, பகவானுக்கு சீதை அம்பை மட்டும்தான் அவருக்கு மனைவியாக இருக்கார். ஆனால் கண்ணபெருமானுக்கு நிறைய தோழிகள், ஸ்திரியர்கள் வந்து அவருக்கு வந்து தோழிகளாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்ணபெருமான் அவர் வந்து யாருமே விரும்பலிங்க. எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு நல்ல நட்பை கொடுத்தாங்க. அவர் பண்ண அந்த அற்புதமான விஷயங்களை பார்த்துட்டு கோகுலத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரியரெல்லாம் கண்ணபெருமானை விரும்புகிறாங்க. குட்டி கிருஷ்ணரை விரும்பினாங்க. யசோத கண்ணனாக இருந்து அவர் வளர்ந்ததுக்கப்புறம், கண்ணபெருமானாக இருந்ததுக்கப்புறம் அவங்கள நிறைய பேர் விரும்பினாங்க. ஆனால் கண்ணன் பிறந்த நோக்கம் என்ன? கம்சனை வதம் பண்ண. பகவத்கீதையில் ஒரு வரலாறு பெற்ற ஒரு விஷயத்தை, அதுக்காக அவர் நிறைய எப்படி சொல்கிறது, கம்சனை வதம் பண்ணி இந்த உலகத்தில் ஒரு தர்மத்தை கடைப்பிடிச்ச பகவான் என் கண்ணபெருமான். அவர் பண்ண அனைத்து விஷயத்தை பார்த்து கன்னிகா ஸ்திரீர் எல்லாமே அவங்கள விரும்பினாங்க. ஆனால் கண்ணபெருமான் என்ன பண்ணார், நீங்கள் எல்லோரும் என்னை விரும்பியிருக்கீங்க, ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் எப்படி என்னை விரும்பினீங்கோ உங்கள் மனசில் நான் அப்படியே இருக்கிறேன். ஆனால் நான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் கம்சனை வதம் பண்ணவும், மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான விஷயமாக அதில் இருக்கணும். பிறகு ஒரு பகவத்கீதைன்ற ஒரு அற்புதமான ஒரு நூல், அதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ம படித்து பார்த்து தாங்க தெரியும். கண்ணபெருமான் எதுக்காக பிறந்தாங்க சொல்லிக்கொண்டே போகலாங்க. வாய்ப்பு அதெல்லாம் படிங்க. கண்ணபெருமானையே போற்றி போற்றி. இந்த அழகான நல்ல அல்ல என் கண்ணபெருமானை வேண்டதில்லை, எனக்கு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். கண்ணபெருமானையே போற்றி போற்றி, என் குட்டி கிருஷ்ணரையே போற்றி போற்றி. என்னுடைய அடுத்த வீடியோவில் கோகுலத்து கிருஷ்ணனோட யசோதையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு அன்பு தெய்வ மகள் என் விகாஷ்னி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு யசோத அலங்காரத்தில் உங்க கூட இந்த வீடியோவில் நானுமே. நன்றி, வணக்கம். சாமியே தோணு வெற்றிவேல் முருக வெற்றும் நிதான வீரமுனிதான மிருக பெருமானே போச்சு.